இந்த பெரிய பெரிய மேரேஜ்க்குலாம் போனீங்கன்னா பன்னீர் கிரேவின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது பட்டர் மசாலா மாதிரியும் இருக்காது. ஆனால் வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது ட்ரை பண்ணணும்னு பார்த்து இன்றைக்கி எக் கிரேவி செஞ்சா பார்த்தா அதே டேஸ்ட்டுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? பீட்ரூட் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். பீட்ரூட் சப்பாத்தி எதுக்காகனா ஒரு குட்டி கதை இருக்குது பீட்ரூட் சப்பாத்திக்கு பின்னாடி. அதாவது எனக்கு ஃபோலிக் ஆசிட் இந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய தேவை. அதனால் பீட்ரூட் இன்டேக் பண்ணோம். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வழி இல்லைனா வெஜ்ஜு தானே சாப்பிட்டாகணும். அதனால் பீட்ரூட் தான் எடுத்தாகணும். எப்படி பண்ணாலும் இவ்வளோ பீட்ரூட் தான் சாப்பிட்றேன். இவ்வளோ பீட்ரூட் நான் வேஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன், தூக்கி போட்டுட்ருக்கேன். ஸோ எப்படியாச்சும் இந்த பீட்ரூட் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி சப்பாத்தியில் அரைச்சி சப்பாத்தியாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ உங்கள் வீட்லேயுமே நிறைய பேர் பீட்ரூட் பிடிக்கல, இல்லை பசங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்குமே நீங்கள் செஞ்சு காமிங்க. ஸோ பீட்ரூட் சப்பாத்தி கூட சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் தாங்க நம்மளுக்குலாம் கொஞ்சம் இறங்கும். ஸோ முட்டை கிரேவி பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ முட்டை கிரேவி நார்மலாக பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த முட்டை கிரேவி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 2 3. ஸோ எங்கள் 3 பேருக்கு 3 எக் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எக் தேவையோ போட்டுக்கோங்க. முட்டை ஓடெல்லாம் ஓடோட முட்டை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முட்டை வேகட்டும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பீட்ரூட்டே உங்களுக்கு சரியாக போகும். நல்லா ஒரு 6லேருந்து 8 சப்பாத்தி போல் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ளேவருக்கு தான். ஸோ இப்போ பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் பீட்ரூட் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே நம்ம இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி நல்லா சட்னி நீங்கள் எப்படி அரைக்கிறீங்களோ அந்த பதத்தில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தியில் சாப்பிடும்போது வாயில் பீட்ரூட் தெரியாது. ஸோ இப்போ சப்பாத்தி மாவு பேனைய ஆரம்பிச்சிருவோம். ஸோ 4 கப்புக்கு 1 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த உப்பே சப்பாத்தி நம்ம பீட்ரூட்டுக்குமே சரியாக போகும். தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். ஸோ இதில் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாச்சும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா பசங்களாம் கருவேப்பிலெல்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதில் கருவேப்பிலெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பட் நிறைய போடாதீங்க, கசக்கும். சும்மா ஒரு கொத்து போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இல்லை பொடியாக நறுக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல இதுலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்குமே வெஜிடபிள்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்பாத்தி செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ரேஷன் கோதுமையில் எப்படி சாஃப்டாக ஃப்ளஃபியான சப்பாத்தி பண்ணுறதோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் அதுவுமே செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அதே மாவில் தான் பீட்ரூட் சப்பாத்தியும் செய்கிறேன். ஸோ நீங்கள் பாட்டி வாங்குற பாப்பா அப்பா, இது பீட்ரூட் சப்பாத்தி மாப்பாவா? இது கூட உனக்கு வேணுமா? நான் எப்போ மாவு பிசைஞ்சாலும் இப்படி தாங்க வாங்கிட்டு போயிடுவா கொஞ்சம். அது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் கெமிக்கலாக ஒரு க்ளே வாங்கி கொடுக்குறதுக்கு. ஸோ இதை சப்பாத்தி மாவு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விளையாடிப்பாங்க. அதனால நான் செய்யும் போதெல்லாம் ஒரு உருண்டை மேடமுக்கு வேணும். ஸோ நீங்களுமே குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் க்ளே இது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கலராக பண்ணி கொடுங்க.
ஸோ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணதுனால ஓடு வந்து முட்டையோடு ஒட்டாமல் க்ளீனாக வருது பாருங்கள். இப்போ இந்த சூடான ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 3 முட்டைக்கு ஒரு வெங்காயம். வந்து இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வந்து அரைச்சிப்போம். ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ நான் சொல்கிற அளவு எல்லாமே வந்து ஒரு 2 பேருலேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் பூண்டு வந்து ஒரு 7லேருந்து 8 பல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தோலில் உரிக்க வேண்டாம், எப்போவுமே பேஸ்ட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். ஸோ நீங்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அம்மி இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் தோல்லாம் உரித்து நீங்கள் வந்து இடிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. சிம்மில் பாதி ஃப்ரை ஆனப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு வந்து கரிஞ்சிடும், அப்புறம் வந்து குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இது வந்து இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிப்போம். நிமிஷம் போல் ஆறட்டும், கொஞ்சம் சூடு போன அப்புறமா நம்ம அரைச்சிப்போம். வந்து இந்த வெங்காயமும் வந்து ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிப்போம். 2லேருந்து 2.5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 8லேருந்து 10 முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. ஸோ ஒரு கொரகொரப்பான பேஸ்ட் பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க. கொரகொரப்புலேருந்து கொஞ்சம் நைஸாகவே இருக்கட்டும். இப்போது இதே ஜாரில் ஒரு தக்காளி வந்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் இருக்கிற எண்ணெய் வந்து நான் வந்து பாதி வந்து எடுத்துடுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்பைசஸ் காமிச்சிடுறேன். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4லேருந்து 10 மிளகு, கொஞ்சமாக சீரகம், எல்லாமே வந்து 1/4 ஸ்பூன் தான். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து மசாலா, கரம் மசாலாவும் சீரகப்பொடியும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து கம்மியாகவே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தக்காளி, இதனோட பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை ஆகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் போல் தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய சீரகப்பொடி ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப கசக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பச்சை மிளகாவும் போடுவோம், அதனால் வந்து காரம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலாலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை ஆகட்டும். இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த ஆனியன் பேஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ இதை ஆட் பண்ணிப்போம். ஸோ இது ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும்.
இப்போ உங்கள் கிரேவியோட திக்னஸ் தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கிறதுனால கொதிக்க கொதிக்க கிரேவி வந்து திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கொதிச்சப்பறம் கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிடுவோம். நான் வந்து ஒரு 1/2லேருந்து 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி கையில் வந்து இப்படி வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. கிரேவியுமே நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து சுகர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பட்டர் மசாலா ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நீட்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா மெலிசாக வந்து அரைஞ்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறது வந்து இந்த சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. சுகர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. பாருங்கள், சூப்பரான நம்மளோட முட்டை கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படியே செய்யுங்க. அப்போ உங்களுக்கு லேயர் சப்பாத்தி நல்லாவே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வருது. நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலனாலும் சப்பாத்தி நம்ம பிசைகிற பதத்தில் தான் இருக்குது. எப்படி உப்பி சப்பாத்தி லேயராக வரும்னு. ஸோ எந்த பதத்தில் பிசையணும், எப்படி பண்ணணும்னு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து என்னோடய சப்பாத்தி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் சுக்காவாக சாப்பிட்றீங்களா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லஞ்சுக்கெலாம் கொண்டு போகிறீங்க, சாஃப்டாகவே இருக்கணும்னா மேலே லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான நம்மளோட சப்பாத்தி வித் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி. இங்கே பாருங்கள் எப்படி லேயராக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து பீட்ரூட்டில் பண்ண சப்பாத்தி, அதனால் வந்து ஹார்டாக வரும் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஐயோ சாரி, விழுந்துருச்சு. பாருங்க
பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்பப்போ நான் வந்து போடும்போது நீங்களும் பார்த்துக்க முடியும். டாட்டா பாய்.